இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை. அரிசி மாவு இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி இல்லைனா பச்சரிசி கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்க போகிற மாவுலேருந்து நான் 2 விதமான கொழுக்கட்டையுமே செஞ்சு காமிக்க போகிறேன். இனிப்பும் செய்யலாம், காரமும் செய்யலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். முதல்ல நாம் கார கொழுக்கட்டை ரெசிபி பார்த்துடலாம். ஒரு வானிலையை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கூடவே அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தது இல்லை ட்ரை ஃப்ளாராக இருந்தது அப்படின்னா முதல்ல மாவை கலந்து வச்சுட்டு வணக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி கொழுக்கட்டை பதத்துக்கு செஞ்சு எடுப்பீங்க. அரைக்கிற மாவுங்கிறதுனால நம்ம வாணலியில் போட்டு நல்லா கலந்து கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே ட்ரை ஆயிடும். இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்தது இனிப்பு கொழுக்கட்டை பார்க்கலாம். வாணலியை ஹீட் பண்ணி நான் வெல்லம் போட்டுக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கரும்பு சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் தேவையான அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் அடிப்பிடிக்காமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும். தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நெய் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆயில் ஆட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, மாவு நம்ம அரிசி மாவு சேர்த்து கலந்து விடும்போது அடிப்பிடிக்காமல் நல்லா திரண்டு வந்துடும். அதுக்காகத்தான். நல்ல மணமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டோம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். வெல்லமும் அரிசி மாவும் நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல் தண்ணியாக ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தண்ணி சுண்டி நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு மாவு திரண்டு வந்துடும். பாருங்கள், கைவிடாமல் நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுடும், இல்லை அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ தண்ணி வத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திரண்டு வரும். இதுதான் பதம். பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் ஆற விட்டுறலாம். ஆறட்டும். கார கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் வாங்க. மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கை வச்சு. நான் இன்றைக்கி கொழுக்கட்டைகளை அச்சில் வச்சு தான் எடுக்க போகிறேன். கொழுக்கட்டை அச்சு எடுத்து ஆயில் ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுட்டு மாவு எடுத்து அதில் வச்சு அச்சு வச்சு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் பிடி கொழுக்கட்டை மாதிரி கையிலேயே வேணுங்கிற ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விதவிதமான ஷேப்பில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா மாவையும் கொழுக்கட்டை மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. அடுத்து நாம் இதை வேக வைக்க வேண்டியது தான். இனிப்பு கொழுக்கட்டைக்கான மாவும் ஆறிடுச்சு. இதை நாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொழுக்கட்டை அச்சில் போட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு நீங்கள் அச்சில் வறுக்கும்போது முதல் தடவை மட்டும் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். அப்போவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருந்து தன்னை போலையே வந்துடும். ஏன்னா அதில் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டாது. இனிப்பு கொழுக்கட்டையோட மாவும் எல்லாமே நம்ம அச்சு வச்சு எடுத்துட்டோம்.
இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு எடுத்துட்டு தண்ணி சூடானதும் நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இனிப்பு கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்ததாக நாம் கார கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துடுதான்னு பார்க்குறதுக்கு கருவேப்பிலை குச்சியை உள்ளே ஸ்டிக் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துடுதுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இல்லை இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.